நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் போக்குவரத்து துறையோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலையே அதிக கடன் இருக்கிறது இந்த போக்குவரத்து துறை தான். கிட்டத்தட்ட 72,000 கோடிக்கு மேலே வந்து கடன் இருக்கு இல்லையா? அதனால அந்த கடனை எல்லாம் சீக்கிரமா சரி பண்ணணும் அப்படின்னா போக்குவரத்து துறையோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஐயோ, அப்போ பஸ் டிக்கெட் விலையை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஸ் டிக்கெட்டோட விலையை ₹1 கூட இன்க்ரீஸ் பண்ண போறதில்ல. அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணா முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஃபியூச்சரில் நம்ம வாங்கக்கூடிய பஸ்கள் எல்லாமே ஏசி பஸ்ஸாக தான் இருக்கணும், அதுலேயும் எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் ஏசி பஸ் தான் இருக்க போகுதா? ஏசி பஸ் அப்படின்னா கொஞ்சம் விலையெல்லாம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த பேருந்து சேவை அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்காக ஆரம்பித்த ஒரு சேவை. அதனால் அது எப்பவுமே மக்கள் பயன்பெறும் வகையில் தான் இருக்கணும். ஏசி பஸ் வந்தால் கூட பஸ் டிக்கெட்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, அதே பஸ் டிக்கெட்டோட விலை தான் இருக்க போகுது. பஸ் டிக்கெட்டோட விலையை இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்புறம் எப்படி ரெவன்யூவை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, பேருந்துகளில் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பஸ்ஸுக்குள்ளே எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பேருந்துகளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பஸ் டிக்கெட்ல எல்லாம் வந்து ஆடு கொடுக்குறாங்களாம். அதை வந்து நோட் பண்ணி விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. கேரளாவில் எப்படி பஸ் டிக்கெட்ல எல்லாம் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பஸ் டிக்கெட்லையும் விளம்பரம் கொடுக்குற மாதிரி அந்த ஆடை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணா இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா பேருந்து சேவை அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கான சேவை. அதனால நம்ம பஸ் டிக்கெட்டோட விலையெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றவங்க பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கவங்க தான் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு போல. அதனால மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, ரெவன்யூவும் ஒரு பக்கம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு டாஸ்மார்க்கோட டெவலப்மெண்ட் பத்தி புதுசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுமே இந்த ஸ்கூல், காலேஜ், கோவில்கள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் எல்லாத்தையுமே வந்து மூட சொல்லி ஒரு உத்தரவு போட்டாரு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 717 டாஸ்மார்க்கை நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூடி இருக்காங்க. இன்னும் நிறைய டாஸ்மார்க்கை மூட போறாங்க. இப்போ டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டு ரெஸ்ட்ரோ பாரா மாற்ற போறாங்க. ஸோ நிறைய பேர் ரெஸ்ட்ரோ பார்க்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு ரெஸ்ட்ரோ பார்னா என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் பிளஸ் பார், ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் பாரும் இருக்கும், அதுதான் ரெஸ்ட்ரோ பார். நம்மளும் வந்து இதுக்கப்புறம் டாஸ்மார்க் எல்லாம் போய்க்கலாம். குடிக்கிறக்கா அப்படின்னா இல்ல, சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்டும் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்காகவும் வந்து போய்க்கலாம். இது வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் ரெஸ்ட்ரோ பார்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அது எல்லாமே பிரைவேட் ரெஸ்ட்ரோ பாரா தான் இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெஸ்ட்ரோ பார் கூட வந்து இல்லை. இதுக்கப்புறம் டாஸ்மார்க்கை ரெஸ்ட்ரோ பாரா மாற்ற போறாங்க. நிறைய ரெஸ்ட்ரோ பார்ல இந்த லைவ் மியூசிக், டிஜே எல்லாம் வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கும். ஆனால் இவங்க கொண்டு வர ரெஸ்ட்ரோ பார்ல அதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரியல. ஸோ இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாடோட டாஸ்மார்க்ல இருந்து வெறும் பார் மட்டும் இருந்துச்சு. பார்னா நம்ம போய் உட்காந்து குடிச்சிட்டு சைட் டிஷ் மட்டும் தருவாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ ரெஸ்ட்ரோ பார் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. இது மூலமா என்ன நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு டபுள் இன்கமா வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம டாஸ்மார்க்ல இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே அதிகமான வருமானம் வருது. இப்போ ரெஸ்டாரண்ட்டையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மக்கள் சாப்பிட்றதுக்காகவும் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டூயல் இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் அண்ணா இன்னைக்கு அமைச்சர்கள் கூட எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது. நம்ம டிவிகேவோட கவர்மெண்ட் எப்பவுமே ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. இவ்வளோ சொல்லியும் நம்ம லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அமைச்சர்களோட பதவி பறிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் செகண்டு, ஸ்கூல்ல எல்லாம் போய் நிறையா அமைச்சர்கள் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா? இப்போ கூட கீர்த்தனா அவங்க ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினாங்க. அதனால் அமைச்சர்கள் யாருமே ஸ்கூலுக்கு போய் ரீல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏ, டிவிகே சேர்ந்த யாருமே ஸ்கூலுக்கு போய் ரீல்ஸ் போடக்கூடாது. அப்படி ஒரு வேளை ரீல்ஸ் போட்டு அந்த ரீல்ஸ் நான் போடல, எனக்கே தெரியாமல் யாரோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சமாளிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலுமே உடனடியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மூணாவதாக கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஸ்கூல்ஸ்லாம் போய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன், நான் போய் சர்ப்ரைஸ் விசிட்டாக ஒரு ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஸ்கூல் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு இடம். அங்கே போய் நான் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளோட படிப்பதற்கான அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்க. அப்படி யாருமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது மக்களுக்கான பணி நடக்கிற இடம். நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறையா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் ஆய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்கூலில் அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்காமல் வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆய்வு போனால் தானே நமக்கு தெரியும்.
இப்போ போக வேணாம்னு சொல்லிட்டாரு ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அந்தந்த துறைக்கு யார் அமைச்சர்களோ அவங்க மட்டும்தான் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. அவர் மட்டும்தான் போய் பார்க்கணும். மற்றபடி வேற யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா சார் சொன்ன விஷயம் பார்த்துச்சே, நம்ம படிக்கும்போது இவர் அமைச்சராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் பிடி பீரியட் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன மேக்ஸுக்கு இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு இதெல்லாமே வந்து டெய்லியும் ஒவ்வொரு பீரியட் இருக்குது. அப்போ பிடி பீரியடும் டெய்லியும் ஒவ்வொரு பீரியட் இருக்கணும். வாரத்தில் 5 நாளும் பிடி பீரியட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து ஈக்குவலா கொண்டு வரும். அது என்ன வாரத்துக்கு 2 பீரியட் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கும். அப்ப அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். சிஎம் விஜயனாவே சொல்லியிருக்காராம், படிப்பு முக்கியம்தான், அதுக்கு ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான். ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ண சொல்லி ஆதவ் அர்ஜுனா சாருக்கு வந்து சொல்லியிருக்காராம். ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே ஸ்கூல்லிருந்தே வந்து அதுக்காக மாணவர்களை தயார்படுத்தினா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அதுக்காக வாரத்தில் 5 நாளும் பிடி பீரியட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதை கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும். ஒலிம்பிக்ஸில் கலந்து நம்ம நாட்டோட பெருமையை இன்னும் நீங்கள் தூக்கி நிறுத்தணும். அதுக்கான வேலைகளை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜூனியர் விகடன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு ஃபேமஸான மேகசின் தான். அதில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றிட்டாங்க இல்லையா, எதனால் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏவா வேலு இருக்கார் இல்லையா, சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போனார், அவர் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது வந்து அருண் ஐபிஎஸ். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபுக்கும் வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேகர் பாபுக்கு லீக் பண்ணது அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அதையும் தாண்டி ஏவாவேலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்காமல் இருந்தது, அவர் சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போனது, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அதனால் வந்து அவரை மாற்றிருக்காங்க. என்னதான் அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றினாலும் சேகர் பாபுக்கு போட்ட ஸ்கெட்சு தான். அதில் எந்தவித சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. கூடிய சீக்கிரம் அவர் பண்ண ஊழலையெல்லாம் கண்டுபிடிச்சி வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பிளான் பண்ணியிருக்கிறதா அதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தரதா வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அப்படி லஞ்சம் வாங்கினா 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மின்சாரத்துறையோட தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை வந்து மாற்றிருக்காங்க. நிறைய ஏரியாவில் அடிக்கடி வந்து பவர் கட் ஆகுது, ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து திருடிட்டு போனாங்க இல்லையா. நிர்மல்குமார் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மின்சாரத்துறையில் ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்குது, கூடிய சீக்கிரம் அந்த கருப்பு ஆடை நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ஒருவேளை இவருக்கும் இது எல்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. இவரை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் விஜே வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.